அன்பான மாணவர்களே, இப்போது இந்திய பருத்தி நெசவாலைகள் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு விரிவான விடையளி, முக்கியமான விரிவான விடையளி. இப்போ இந்தியாவில் பருத்தி எங்கே அதிகமாக விளையுது, அது போன்ற பகுதிகளை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். மும்பை மற்றும் அதனோட புறநகர் பகுதி, இதுதான் இந்தியாவில் அதிகமான பருத்தி நெசவாலைகள் நிறைந்து காணப்படுது. பருத்தி நெசவாலைகள் அதிகமாக இருக்கணும்னாக்கா பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கணும். அப்போது அங்கே கரிசல் மண், அந்த மண் பார்த்தா கருப்பு கலரில் இருக்கும், கரிசல் மண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த கரிசல் மண்ணில் தான் பருத்தி நிறைய விளையுது. பருத்தி நிறைய விளையறதால அதை சுற்றி அந்த நெசவாலைகள், பருத்தி நெசவாலைகள் நிறைய இருக்குது. இந்த ஆடை உற்பத்தி செய்கின்ற அந்த ஆலைகள் நிறைய இருக்குது. அதனால் மும்பையை இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மான்செஸ்டர் அப்படின்றது என்னன்னாக்கா இங்கிலாந்தில் இருக்கிற மிகப்பெரிய பருத்தி நெசவாலைகள் நிறைந்த ஒரு நகரம். அப்போது இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்றது மும்பை. அடுத்தது மும்பை மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, இந்த மாநிலங்களிலும் பருத்தி நெசவாலைகள் பெருமளவு காணப்படுது. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் கோவை, இந்த கோயம்புத்தூர்னு சொல்கிறோம்ல, இதுதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்றாங்க. ஏன்னா தென்னிந்தியாவிலே அதிக அளவு பருத்தி நெசவாலைகள் இங்கே தான் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 435 நெசவாலைகள் இருக்குனாக்கா அதில் 200 நெசவாலைகள் கோவை பகுதிகளிலே காணப்படுது. அதனால் கோவை ஒரு முக்கியமான ஒரு பருத்தி நெசவாலை நிறைந்த பகுதி. அடுத்தது ஈரோடு, திருப்பூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், இந்த மாதிரி இடங்கள்லையும் பார்த்தோன்னா பருத்தி நெசவாலைகள் காணப்படுகிறது. நன்றி.